வணக்கம். தினமணி.com செய்திகள் சில வரிகளில். இந்தியா மீது இரண்டாம் கட்ட வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடனான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இந்தியா மீது இரண்டாம் கட்ட வரி அதிகரிப்பு நடக்கலாம் என அமெரிக்க நிதி செயலாளர் கூறியுள்ளார். பீகாரில் சிறப்பு திருத்த முறையால் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை காரணங்களுடன் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பட்டியலை செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, ஊடகங்கள் மூலம் நீக்கப்பட்டதற்கான காரணங்களுடன் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரம் அளிக்குமாறும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தெருநாய்கள் விவகாரம் தொடர்புடைய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை எதுவும் விதிக்காமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் மேம்போக்கான வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டாம் என கூறிய நீதிபதிகள் மனு தாக்கல் செய்துள்ள அனைவரும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து ஆதாரம் வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இன்று தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கான தனி திட்டம், பணியாளர்களின் குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வித் தொகை திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை கோரிய பொதுநல வழக்கை ரூபாய் 1 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ், வி.சி.க. கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய புச்சிபாபு கிரிக்கெட் தொடருக்கான மகாராஷ்டிரா அணியின் 17 பேர் கொண்ட அணியில் இந்திய பேட்ஸ்மேன்களான ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் பிருத்வி ஷா இருவரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த போட்டி சென்னையில் வருகிற ஆகஸ்ட் 18ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 9 வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.